நடிகரும் தேமுதிக கட்சி தலைவருமான திரு விஜயகாந்த் அவர்கள் அண்மையில காலமானாரு. இதனடுத்து பாத்தீங்கன்னா அவருடைய கட்சி பொறுப்பு அவருடைய மனைவியான திரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களிடம் சென்றது. தற்போது வரைக்குமே கட்சி பொறுப்பை பக்காவாக நடத்திட்டு இருக்காங்க பிரேமலதா அவர்கள். இதனடுத்து பாத்தீங்கன்னா அண்மையில் நடந்த தேர்தலில் கூட கேப்டனுடைய மகன் விஜய் பிரபாகரன் அவர்கள் நின்னாரு. ஒரு சில ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வியுமே தழுவினாரு. இதனடுத்து பாத்தீங்கன்னா வாக்கு எண்ணிக்கைகள்ல சில குற்றச்சாட்டுகளையுமே வச்சாங்க பிரேமலதா விஜயகாந்த். அண்மையில் நடந்த தேர்தலை பற்றி இவங்க பேசிய விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆச்சு. இதனடுத்து பாத்தீங்கன்னா வரப்போற 2026 தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி போட உள்ளதாக ஒரு தகவல் சமூக வலைதளங்கள்ல காட்டுத்தீ போல பரவிட்டு இருக்கு. தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்துல இவங்க கண்டிப்பாக கூட்டணி வைத்தால் தளபதியுடைய கட்சி தான் வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுமே சமூக வலைதளங்கள்ல வைரலாக பேசப்பட்டு வருது. இந்த தகவலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.